ரியல்மிலேருந்து நர்சோ N65 அப்படிங்கிற ஒரு புதிய என் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனை ரியல்மி நிறுவனம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியல்மியோட இந்த நர்சோ N65 5Gயில் எல்லா விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. மேலும் நம்ம வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோனை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நமக்கு வந்து ஃபோனோட பேக் சைட் பிளாஸ்டிக் தான், அந்த அளவுக்கு பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 6.67 இன்ச்சுக்கான HD+ ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு வந்து 50, 60, 90 மற்றும் 120 ஹெட்ஸ் மாதிரி தேவைக்கேற்றாப்புல ரெஃப்ரெஷ் ரேட் வந்து மாறிக்கிடும் சொல்லியிருக்காங்க. அதாவது டைனமிக் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்கு. இது போய் 240 ஹெட்ஸ்க்கான டச் சாம்பிளிங், 625 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போது. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே தராங்க. ஸோ LCD டிஸ்பிளே கொடுத்துருந்தாலும் ஓரளவு ஓகே தான். மேலும் LCD டிஸ்பிளே கொடுத்த காரணத்தால் நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட சைடில் உள்ள பவர் பட்டன்லாம் வருது. அடுத்தபடியாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது MediaTek Dimensity 6300 அப்படிங்கிற 6 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. இது ஒரு Cortex A76 கோர் ஸ்பேஸ் அப்படிங்கிற ப்ராசராக வருது. 2.4 GHz வரையும் மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் போகுது. கிராஃபிக்ஸ்க்காக ARM Mali G57 MC2 GPU கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, இந்த ப்ராசருக்கு நமக்கு 77 ரேங்க் கிடைக்குது. 100க்கு 40 மார்க் ஸ்கோர் எடுக்குது. மேலும் இது ஒரு சீக்கிரம் சிப் செட்டாக தராங்க. ஸோ அதனால் இந்த ப்ராசரை நமக்கு வந்து ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் ஓரளவு பண்ண முடியும். கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்வல் கேம்ஸும் மிட் செட்டிங் கேம்ஸும் விளாட முடியும். ஹெவியான கேம்ஸ் அந்தளவுக்கு செட் ஆகாது. அதுவே ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 2 டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது. 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் வருது. RAM வெர்ஷன் LPDDR4 பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.1 வருது. ஸோ ஸ்டோரேஜ் ஸ்லோவான ஸ்டோரேஜ் தான் இருந்தால் ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஓகே தான். மற்றபடியாக மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. 2 TB வரையும் எக்ஸ்டெண்டல் பண்ணலாம். இது வந்து ஹைப்ரிட் சிம் செட்டாக தராங்க. ஆனால் 2 சிம் கார்டு அப்படின்னா ஒரு சிம்மும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோனில் அட் டைம் யூஸ் பண்ண முடியும். ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் Android 14 பேஸ் பண்ண Realme UI 5.0 இன்டர்ஃபேஸ் என்னது. மற்றபடி அப்டேட்ஸ் அப்படிங்கிறத பற்றி பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. காரணம் இது ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன். அதனால் பெரிய அளவில் வந்து எந்த ஒரு அப்டேட்ஸும் எதிர்பார்க்க முடியாது. வேணால் செக்யூரிட்டி பேட்ச் வேணால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றபடி ஃபோனோட பேக் சைடில் கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு 3 கேமரா இருந்த மாதிரி தெரிஞ்சாலும் நமக்கு வந்து உத்து பார்த்தீங்கன்னா 2 கேமரா லென்ஸ் தான் தெரியும். அதில் ஒரு கேமரா லென்ஸ் டம்மி. ஆக்சுவலாக பேக் சைடில் நமக்கு ஒரு கேமரா தான் வருது. அதாவது 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது சாம்சங்கோட JN1 அப்படிங்கிற சென்சார் f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. மற்றபடியாக செல்ஃபிக்காக ஃப்ரண்ட் சைடில் ஒரு 8 மெகாபிக்சலுக்கான ஆம்னிவிஷனோட OV08D10 அப்படிங்கிற செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இது f2.0 ஆப்பர்ச்சரில் வருது. ஸோ கேமராஸ் பற்றி பார்த்தாச்சு. அடுத்தபடியாக ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு 3.5mm ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்கு. இது 1115 அல்ட்ரா லீனியர் பாட்டம் போர்ட் ஸ்பீக்கர் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபோனுக்கு ஸ்பீக்கர் ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் இருக்கு, பாட்டம் சைடில் மட்டும் வருது. மற்றபடி டால்பி அட்மாஸ் மாதிரியான எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. ஃபோனோட வெயிட் 190 கிராம் வருது. இது போக இந்த ஃபோனுக்கு IP54 ரேட்டிங் இருக்கு. ஆனால் லைட்டாக தண்ணி பட்டாமல் பிரச்சனை இருக்காது. நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனுக்கு நமக்கு 5G SNC சப்போர்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 9 5G பேண்ட்ஸ் தராங்க. இது போக டியூல் 4G LTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.3 மாதிரியான விஷயங்கள் தராங்க. அதுவே பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 15 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. சார்ஜ் பண்ணுறக்கா USB Type-C போர்ட் தராங்க. ஸோ 15 வாட் கொடுத்த காரணம் கண்டிப்பாக 2 மணி நேரம் சார்ஜ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிடும். மற்றபடியாக அகைன் ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக இது ஓகே தான். கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். ரியல்மியோட இந்த நர்சோ N65 5G 4GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 11499 அப்படிங்கிற விலையில் விற்கிறாங்க. இப்போதைக்கு கூப்பன் பிரைஸ் கொஞ்ச நாள் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதனால 10499 ரூபாய்க்கு வாங்க முடியும். அதுவே 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 12499 அப்படிங்கிற ஆக்சுவல் பிரைசிங்கில் விற்கிறாங்க. இதுவுமே 1000 ரூபாய் கூப்பன் கொடுத்த காரணத்தினால 11499 அப்படிங்கிற விலையில் வாங்க முடியும். இந்த ஃபோன் வந்து அமேசான் வெப்சைட்டில் விற்கிறாங்க. இதோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓரளவு ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க சொல்லலாம். ஸோ 10000 ரூபாய் செக்மெண்ட்டில் என்ன கொடுக்க முடியுமோ அதை வந்து ரியல்மி இந்த ஃபோனில் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதனால் பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை. டீசென்டான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். அது போக வந்து ப்ராசர் கூட ரொம்ப மட்டமாக கொடுக்காம நமக்கு 70000 ரேங்க் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான் வருது. ஸோ நீங்கள் இந்த ரியல்மியோட N65 5G பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.